ஜான் ஜோசப் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை சார், சூப்பரா போயிட்டு இருக்கு. அருமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். எந்த பிரச்சனையும் இல்லை, ஒர்க்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அடிக்கடி பசி ஆகுது, அதான் சார் ஒரே பிரச்சனையா இருக்கு எனக்கு. சார் பசி ஆகுதா? சரி சரி, நான் போய் உனக்கு ஒரு போண்டாவும் டீயும் ரெண்டு பேருக்கு நான் வாங்கிட்டு வர்றேன், ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார், எனக்கு ஒரே ஒரு போண்டா ஒரே ஒரு டீ மட்டும் போதும் சார். அவனுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார். சார் எனக்கு கிழங்கு போண்டா 30, வெங்காய போண்டா ஒரு 30, இனிப்பு போண்டா ஒரு 30, ஒரு 15 டீ மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கு சார். ஏண்டா போண்டா வாயா, அவரு டீயும் போண்டா சும்மா வாங்கி தரதுனால ஒண்ணு வாங்கி சாப்பிடறது விட்டு போட்டு இத்தனை நாள் போகிறேன் சார். இவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கம்பெனியே கட்டுப்படி ஆகாது சார். அவன் வயிற்ற பாருங்க சார், முட்டை போண்டா பாட்டு இருக்குது சார். முட்டை போண்டாவை மறந்துட்டேன், முட்டை போண்டாவில் ஒரு 30 வாங்கிக்கோங்க சார். ஏடா டீ சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடா? ஒரு பெரிய லிஸ்டே வந்து கொடுத்துருக்குற. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் உட்காந்துக்கோ, அது வடச்சட்டி பக்கத்துல உட்காந்துக்கோ, போட்டு அப்படியே எடுத்து அங்கேயே சாப்பிட்டு அப்படியே வந்துரு போ. காசு வந்து நீ கொடுத்துரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா சார்? நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஆபீஸ டீ கடையா மாத்திடுவான் சார். சரிடா, நீ சொல்ற மாதிரி டீ போட வாங்கி தர்ற, சாப்பிடுங்க. நாளைக்கு நம்ம வீட்டுலதான் விருந்து, ரெண்டு பேருமே நம்ம நேரத்துல வந்துருங்க சாயங்காலம், சரியா? சார் நாளைக்கு உங்க வீட்டுல விருந்தா? ஓகே சார், கண்டிப்பா நேரத்திலேயே வந்துடுறோம். சார் வீட்டுல விருந்துன்னா ரொம்ப சந்தோஷமாச்சே. சிக்கன், மட்டன், புறா, காடை, கௌதாரி எல்லாமே கொடுப்பாங்களே, ரொம்ப டேஸ்டா இருக்குமே சார். நாளைக்கு எல்லாத்துலயுமே எனக்கு தனியா ஒரு பக்கெட்ல எடுத்து வச்சிருங்க சார். முட்டை மட்டும் ஒரு 100 முட்டை எடுத்து வச்சிருங்க சார். சிக்கன், மட்டன் எல்லாம் நாளைக்கு ஒரு புடி புடிச்சிடுறேன், வெளுத்து கட்டிடுறேன். ஏடா சாரோட வீட்டுக்கு போனாலே உனக்கு தீராதாடா? அண்டாவாயா? அது என்ன வயிற்றுக்குள்ள என்னடா வச்சிருக்கிற? பெரிய அண்டாவதான் செட் பண்ணி வச்சிருக்கிறியாடா? எப்படி இவ்வளவு உன்னால மட்டும் சாப்பிட முடியுது? உனக்கு என்னவோ இருக்குதோ அதே தாண்டா எனக்கும் இருக்குது. எனக்கு பசியாகுதுன்னு அதிகமா சாப்பிடுறேன், அதனால நான் தெம்பா இருக்கிறேன் சார். இவனுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா முதல் பந்தியிலேயே வந்து உட்கார வச்சிருங்க. இப்ப என்னென்ன ஐட்டம் இருக்குதோ அது வந்து இவருக்கு பெரிய தலைவாழையெல்லாம் வெட்டி எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து முதல்ல வச்சிருங்க சார். இவனை வந்து கடைசியில வந்து விட்டோம்னு வச்சுக்கங்க, பெரிய பிரியாணி பாத்திரத்துக்குள்ளேயே போய் உள்ள உட்காந்துக்குவான் சார். அந்த மாதிரி ஆளு. அதனால மற்றவங்களை பாதிக்க கூடாது அப்படின்னா முதல் பந்தியில உட்கார வச்சு என்னென்ன போடணுமோ போடுங்க. இவன் சொல்ற ஒரு படி போடுங்க, ஒரு படி போடாதீங்க சார், 2 படி போடுங்க. 2 படி போட்டு அவனுக்கு என்ன வேணுமோ வந்து கொடுங்க. தந்தூரி சிக்கனு, மட்டனு, சிக்கனு என்னென்ன இருக்குதோ போட்டுருங்க. மட்டன்ல லெக் பீஸ் போடுங்க சார். சிக்கன்ல லெக் பீஸ்னால மூட் அவுட் ஆகுது அவனுக்கு. மட்டன்ல தான் லெக் பீஸ் சாப்பிடுறான். அந்த மாதிரி ஆளு சார் நீங்க. இவரு நீங்க பார்த்து கொஞ்சம் நாளைக்கு அவரை சிறப்பா கவனிச்சிருங்க சார். பேசி முடிச்சிட்டீங்களாடா? விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அது என்ன ஏதுன்னு ஒன்னும் கேட்க மாட்டேங்க. நீங்களா பேசி நீங்களா வந்து முடிவெடுத்துக்கிறீங்க. நாளைக்கு ஆயுத பூஜைடா, வீட்டுல ஆயுத பூஜை, சாமி கும்பிடுறோம். நீங்க வந்தீங்கன்னா போங்க, பொரியும் சுண்டலும் காப்பியும் கொடுப்போம், சாப்பிட்டு போங்கடா சந்தோஷமா. நான் விருந்துன்னு சொன்னோன்னே நீங்க எங்கேயோ போயிட்டு வர்றீங்க. நாளைக்கு சாயங்காலம் வாங்கடா, அப்புறம் வந்து பாருங்க. பொரி வேணா ஒரு மூட்டை உனக்கு வாங்கி கொடுத்தாரு, நீ திருப்தியா சாப்பிடலாம். ஏடா என்னென்னமோ சொன்ன, சுண்டலு பொரியும் டீ காப்பியும் மட்டும் தான்டா கொடுப்பாங்க. இப்ப என்னடா பண்ணுவீங்க? என்னென்னமோ கற்பனை பண்ணி கதையை ஓட்டியாடா? இப்ப என்னடா பண்ணுவேன் சார்? நீங்க சுண்டலும் பொரியும் காப்பியும் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஓகே, பொரி ஒரு மூட்டை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கிறீங்க. சுண்டல் வந்து ஒரு 5-6 கிலோ எனக்கு தனியா எடுத்து வச்சிருங்க, சரிங்களா? காப்பி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, காப்பி ஒரு 40 காப்பி எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. நான் தனியா ஒரு ஓரமா உட்காந்து போய் ஒரு வீட்டுல வச்சு ஒரு ஓரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சார்.
ஓகேங்களா? ஏண்டா சுண்டலும் பொரியும் காப்பியும் மட்டும் தாண்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுல கூட ஒரு பெரிய லிஸ்ட கொண்டு வந்து கொடுத்துட்டியாடா. பொரி ஒரு மூட்டை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வேண்டி சுண்டல் 5-6 கிலோ, காப்பி 40, கட்டோலி ஆகுமாடா. அரசாங்கமே உனக்கு சோறு போட முடியாதா? அந்த அளவுக்கு தாண்டா ஒரு நிலைமை இருக்குது இப்போ.